அப்படியே போகிற வழியில எல்லாருக்கும் பசியாக இருக்குது. சரி அதனால் நாங்கள் இறங்குன இடத்துல ஒரு ஆறு இருந்ததுங்க. அந்த ஆற்றுல உட்காந்து சமையல் பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சமையல் பொருட்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி எல்லாரும் உட்காந்து சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டு லேடீஸ் எல்லாரும் சமைச்சிட்டு இது பாருங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்பா பசி ஆறுது. நல்ல பசியோடு இருக்கிறதால எவ்வளோ ஸ்பீடாக இறங்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு திறந்த வெளியில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து எப்போ ஒரு டைம் தான் நமக்கு கிடைக்கும். ஒன்று வீட்டில் சாப்பிடுவோம், இல்லாட்டி ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் ரொம்ப லாங் போகிறதா இருந்தால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். இந்த கொஞ்சம் நமக்கு கிட்ட இருக்கிற ஏரியாங்களுக்கு போகிறோன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனி. வயிறு நிறையும், மனசும் நிறையும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு எப்பவும் அமையுமா? அமையாது. அதனால் கிடைக்கும்போது அந்த சூழ்நிலையை நாங்கள் பயன்படுத்திக்குவோம். இதுதாங்க எங்கள் ஹால் ஃபேமிலி. எல்லோரும் வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, அப்புறம் சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்க அப்படி திரியிறாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் வந்து பாருங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சண்டை சச்சரவுலாம் இருக்கா, சின்ன சின்ன அரசல் புரசல்கள்லாம் இருக்கும். அதை உடனே உடனே சரி பண்ணிக்குவோம். அதையெல்லாம் நீடிக்காது எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும்.